இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் வந்து 717 கடையை எந்த ஆட்சியுமே செய்யாத ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, கோவில்களுக்கு பாதுகாப்பு, சர்ச்சுகளுக்கு பாதுகாப்பு, மசூதிகளுக்கு பாதுகாப்பு, பள்ளி ஸ்கூலுக்கு பாதுகாப்பு, பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பெண்களோட மனநிலையாக பெருகளை மணித்துவத்தாக இன்னைக்கு 717 கடையை வந்து உடனே மூடிருக்காரு சொன்னா இதுதான் நாட்டோட இந்த திட்டத்தை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. இந்த திட்டத்தை மக்களுக்கான திட்டத்தை ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு பாக்குறேன். இதோட நிக்குமா இல்ல எல்லா கடையும் மூடுவாங்க? நீங்க தேர்தல் வாக்கு கண்டிப்பாக மூடப்படும், படிப்படியாக மூடப்படும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இலவச பேருந்தும் இதுவும் எப்ப சார் எதிர்பார்க்கலாம்? சார் நீங்க வந்த டே 2வது நாள் 4 திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார். இன்னைக்கு நாட்டில் என்ன முக்கியம், நீங்க வந்து இலவச திட்டங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தேவை, அந்த பாதுகாப்பான திட்டத்துக்கு அந்த போர்ஸை வந்து மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்ச்சியாக பல போதை கலாச்சாரம் இன்னைக்கு உங்க எல்லாரோட வீட்டோட தாயோட மனநிலை என்ன, தகப்பனோட மனநிலை என்ன, அக்காவோட மனநிலை என்ன, இந்த போதையில வரும் சமுதாயம் போயிருமா? இந்த போதையை தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். அந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான திட்டத்தை, ஒரு மாபெரும் விமானமான திட்டத்தை இன்னைக்கு வந்து ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுத்திருக்காருன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏகோதிபத்தியமாக வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தொடரக்கூடிய ஆட்சி, மக்கள் ஆட்சி, எழுச்சி ஆட்சி, இமாலய ஆட்சியை மக்கள் மனநிலையாக மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் எதிர்பார்க்கலாம்.